வணக்கம். ஆல்ஃபா மைண்ட் பவர் சேனலுக்கு மிக்க மகிழ்ச்சியுடன் உங்களை வரவேற்கிறேன். மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லும்போது செல்ஃப் மோட்டிவேஷன் இஸ் த பெஸ்ட் மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நமது ஆர்வத்தை தூண்டக்கூடியதுங்கிறது தன்னார்வம் அப்படிங்கிறது தான் எப்போவுமே சிறப்பாக செயல்படும். இன்னொருத்தர் நமக்கு ஒரு ஆர்வத்தை கொடுத்து ஒரு வேலையை செய்ய வைக்கிறதுங்கிறது ரொம்ப நாள் நிற்காது. நமக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாருங்கள், சொல்லி கொடுத்த சொல்லும் கட்டி கொடுத்த சோறும் ரொம்ப நாள் நிற்காதும்பாங்க. அந்த மாதிரி இன்னொருத்தர் நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கொடுத்து இதை பண்ணுன்னு சொல்லும்போது கொஞ்ச நாளைக்கு அது நிற்கும். ஆனால் செல்ஃப் மோட்டிவேஷன், தன்னார்வம், நம்மிடமிருந்தே உருவாகக்கூடிய ஆர்வம்ங்கிறது தான் நம்மை பல விஷயங்களை செய்து முடிக்க வைக்கும். இதில் முக்கியமான கேள்வி என்னென்னா, ஹவு டு ரிமைன் செல்ஃப் மோட்டிவேட்டட், அதாவது அந்த தன்னார்வத்தை குறையாமல் எப்படி பார்த்து கொள்வது. ஏன்னா அது குறைஞ்சு போயிடும், அடிக்கடி குறைஞ்சு போயிடும். ஒரு முக்கியமான வேலை வச்சுருப்பீங்க, அதை பண்ணணும்னு நினைப்பீங்க, முழு மனசாக பண்ணணுங்கிறது நம்ம ஆசை தான். ஆனால் ஒரு நாள் இருக்கிற அளவு இன்ட்ரெஸ்ட்டு அடுத்த நாள் இல்லாமல் போகும்போது நம்ம அதில் ப்ரோக்ரஸ் எதையும் பார்க்க முடியாமல் போயிடும். சில சமயம் சில நாட்களுக்கு கூட அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வராமல் இருக்கலாம். மேபி ஒரு புக் எழுதுறதா இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு வேலை ஆஃபீஸில் ஒரு வேலை முடிக்கிறதா இருக்கலாம், இல்லை வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டை நல்லா க்ளீன் பண்ணோன்னு நினச்சிருப்பீங்க, ஆனால் அதை ஆரம்பிக்கவே முடியாமல் இருக்கலாம், அல்லது ஆரம்பித்து அப்படியே விட்டுருக்கலாம். இந்த மாதிரி பல கட்டங்கள். அப்போ அந்த தன்னார்வம், இதை நம்ம செஞ்சு முடிக்கணும், எதுவாக இருந்தாலும் செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தை எப்படி நாம் கண்டினியூ பண்ண வைக்கிறது, அது குறையாமல் எப்படி பார்த்து கொள்வது அப்படிங்கும்போது ஒரு 5 டிப்ஸ் சொல்கிறேன், 5 பாயிண்ட். அதை நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அது உதவும். ஃபஸ்ட்டு பாயிண்ட், நம்ம என்ன செய்து முடிக்கணும், எந்த வேலை அப்படிங்கிறது மைண்டில் கரெக்டாக கிளியராக கொண்டு வந்துட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒரு ஆர்வத்தை கொடுக்கும். இப்போ நம்ம ஜென்ரலாக நான் என்னுடைய நாளை நல்லபடியாக நான் கழிக்கணும், ஐ மஸ்ட் மேக் மை டே ப்ரொடக்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லலாம், தப்பு இல்லை. ஆனால் அதில் என்ன பண்ண போகிறோன்னு நமக்கு ஒரு மைண்டில் கிளியராக இல்லைங்கும்போது எதை நோக்கி போகிறோன்னே தெரியலன்னா நமக்கு ஒரு குழப்பம் வந்துடும். ஸோ கிளியராக இந்தந்த விஷயம், ஒரு விஷயமோ 2 விஷயமோ இதெல்லாம் நான் செய்து முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லட்சியமாக அதை கிளியராக மனசில் கொண்டு வந்தீங்கன்னா அதுவே உங்களை ஈஸியாக அதை நோக்கி போக வைக்கும். இது ஒன்று. பாயிண்ட் நம்பர் 2, அஃபர்மேஷன்ஸ் பயன்படுத்துங்க. அஃபர்மேஷன்ஸுங்கிறது நல் வாக்கியங்கள். இப்போ நீங்கள் ஒரு குறிப்பிட்ட வேலை இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளே இது செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு ஒரு வேலை இருக்குன்னா காலையிலேருந்தே ஒரு அஃபர்மேஷன் சொல்லுங்கள். இன்னைக்கு இந்த சாயந்தரம் மாலை 5 மணிக்குள் இந்த வேலையை செய்து முடிக்கிறேன். அந்த அஃபர்மேஷன் சொல்லிகிட்டே வாங்க. இப்போ ஒரு வீட்டில் ஏதாவது ஒரு வேலை பண்ணணும்னாலும் சரி, எங்கே எதுவாக இருந்தாலும் ஒருத்தரை போய் சந்திச்சுட்டு வரணும், இல்லை முக்கியமான ஒரு விஷயம் போய் முடிச்சுட்டு வரணும், அந்த அஃபர்மேஷன்ஸ் திரும்ப திரும்ப நமக்கு ஒரு உந்துதலை கொடுத்து கொண்டே இருக்கும். அதனால் நீங்கள் அதையுமே அடிக்கடி பயன்படுத்தலாம். அது பாயிண்ட் நம்பர் 2. பாயிண்ட் நம்பர் 3, எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம செய்து முடிக்கணும் வெற்றிகரமானா ஒரு டிசிப்ளின் நமக்கு வேணும். அப்போது ஒரு டைம் ஃபேக்டர் வச்சுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்குள்ளே இதை முடிக்கணும், அல்லது மத்தியானம் 12 மணிக்குள்ளே இந்த வேலையை நான் முடிச்சாகணும், இல்லை நாளைக்குள்ளே இந்த வேலையை நான் முடிச்சாகணும். இப்படி ஒரு நாள் கணக்கோ அல்ல இத்தனை மணி நேரங்கள் இந்த டைம், அந்த மாதிரி ஒரு டைம் வச்சிங்கன்னா உங்கள் மைண்டு இன்னும் கொஞ்சம் ஒரு வேகத்தை உணரும். அந்த நேரத்துக்குள்ளே நம்ம முடிக்கணும், இன்னும் 2 மணி நேரம் இருக்குது, நம்ம அதுக்குள்ளே முடிச்சிடணும், இல்லை 1 மணி நேரம் தான் இருக்குது, முடிக்கணும்னு வரும்போதே ஒரு சின்ன ஒரு வேகத்தை நம்ம கொடுக்குறோம். இது 3வது. 4வது பாயிண்ட் என்னென்னா, இப்போது நம்ம ஒரு வீடு க்ளீன் பண்ணுறதுன்னு வச்சுப்போம், சாதாரண ஒரு விஷயந்தான். பட் நிறைய பேருக்கு அதுக்கு மோட்டிவேஷன் வரதில்லை, அது வேற ஒரு விஷயம். பட் இந்த மாதிரி ஒரு வேலை எடுக்கும்போது ஒரு வீடு க்ளீன் பண்ணுறதுன்னு எடுத்திங்கன்னா அதில் நிறைய விஷயங்கள் வரும். இப்போ கபர்டில் இருக்கிற துணிகள்லேருந்து, கிச்சனில் இருக்கிற பாத்திரங்கள்லேருந்து, வேறு ஏதாவது நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய அதை லிஸ்ட்டு பண்ண முடியும், என்னெல்லாம் நம்ம பண்ணணும். இப்போ இதில் ஏதாவது ஒன்று செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா, இப்போ கபர்டை ஒரு நாள் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா மைண்டில் உங்களை நீங்களே பாராட்டிக்கிங்க, அப்பா இந்த ஒரு முக்கியமான பார்ட்டை நம்ம முடிச்சிட்டோம், அடுத்தது இந்த 2வது 3வது 4வது 5வது இதெல்லாம் இருக்குது, ஸோ இன்றைக்கி இன்னும் 1 முடிப்போம், நாளைக்கு இன்னும் ஒரு 2 நம்ம பண்ணுவோம். இப்படி நீங்கள் அந்த சின்னதாக அதை பண்ணி முடிக்கும்போது கொஞ்சம் உங்களை நீங்களே அதை உணர்ந்து பாராட்டிக்கிட்டிங்கன்னா உங்கள் மனம் அடுத்து இன்னும் கொஞ்சம் செய்யறதுக்கு நிச்சயமாக ஒரு வேகத்தை உணரும். எல்லாத்த விட முக்கியமானது 5வது பாயிண்ட்டு. ஃபஸ்ட்லேருந்தே இதை நீங்கள் மைண்டில் கொண்டு வரணும். அதாவது என்ன வேலை எடுக்கிறீங்களோ, எந்த வேலையை மனசில் கொண்டு நிறுத்திக்கிறீங்களோ, இதை நம்ம செஞ்சு முடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, எதுக்கு உங்களுக்கு மோட்டிவேஷன் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்து முடிக்கும் பொழுது நமக்கு எப்படி இருக்கும்,
எவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், எவ்வளோ திருப்தி இருக்கும், மனசில் எவ்வளோ சந்தோஷம் இருக்கும், அதையும் நீங்கள் மனசில் அடிக்கடி நினச்சி பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அதை விட பெரிய மோட்டிவேஷன் இருக்கவே முடியாது. அதனால் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஆனால் செயல்படுத்தும் போது மறந்து போயிடும். அது மறந்து போகிறதுனால தான் நம்ம மோட்டிவேஷன் குறைஞ்சி போச்சுன்னு சொல்கிறோம். அதனால் இப்போ உங்களுக்கு எல்லாமே ஞாபகப்படுத்தியிருக்கேன். அதை மைண்டில் அப்படியே வச்சுக்கோங்க, செஞ்சு பாருங்கள், எனக்கும் நீங்கள் தகவல் சொல்லுங்கள்.